Alpha Academy. Previous class நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா meristematic tissues is again divided into two, meristematic tissues permanent tissues பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா permanent tissues கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். The permanent tissues is divided into simple permanent and complex permanent. இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா layers of the plant, the stem we have to know. எப்படி வந்து ஒரு ஸ்டெம்ல ஸ்டெம்ல இருந்து எப்படி அவுட்டர் மோஸ்ட் இன்னர் மோஸ்ட் லேயர்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் இந்த மிடில் ஆஃப் தி ஸ்டெம் கட் பண்றாங்க. கட் பண்ணும்போது த அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாரு அப்படின்னா எபிடர்மிஸ். நம்ம பாடியிலுமே நம்ம ஸ்கின் இஸ் ஆல்சோ ஆல் திங்ஸ் ஆர் கவர்ட் பை த அவுட்டர் மோஸ்ட் லேயர் கால்ட் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு கீழே ரெண்டு லேயர்ஸ் இருக்கு. இத ரெண்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்போடர்மிஸ்னு சொல்லுவாங்க. ஹைப்போடர்மிஸ்ல இருந்து எண்டோடர்மிஸ் வரைக்கும் ஃபுல்லா நம்மளுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா சேம் சைஸ் ஷேப் செல்ஸ் கால் கார்டிகல் லேயர்ஸ் ஆர் பிரசன்ட். கார்டிகல் இது கார்டெக்ஸ், கார்டிகல் லேயர்ஸ் இங்க இருக்கு. எபிடர்மிஸ்ல இருந்து எண்டோடர்மிஸ் வரைக்கும் நம்ம கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். எண்டோடர்மிஸும் கார்டெக்ஸ் தான். எண்டோடர்மிஸ் ஆர் திக் செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எண்டோடர்மிஸ் கீழே இருக்க அந்த ரெண்டு லேயரை வந்து பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். பெரிசைக்கிள் கீழே ஃபுல்லா பாரன்கைமா செல்ஸ் இருப்பாங்க. அதுல யார் அரேஞ்ச் ஆயிருப்பாங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. வாஸ்குலர் டிஷ்யூஸ் யாராவது ஜைலம், ஃப்ளோயம், அவங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. இதுக்கு உள்ள நடுவுல சென்டர்ல இருக்கிறத ஃபுல்லா பிட்ன்னு சொல்லுவோம். ஓகே, அவுட்டர் டு இன்னர் அப்படின்னா the outermost layer is epidermis, ரெண்டு லேயர் ஹைப்போடர்மிஸ், ஃபுல்லா கார்டிகல் லேயர்ஸ், எண்டோடர்மிஸ். எபிடர்மிஸ் டு எண்டோடர்மிஸ், this is known as cortex. cortex முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பெரிசைக்கிள்ல இருந்து பித்து வரைக்கும் அந்த சர்க்கிள் எண்டோடர்மிஸ் உள்ள இருக்க எல்லா லேயர்ஸுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீல்னு சொல்லுவோம். இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா இப்படி சர்க்கிள்ல பார்க்கணும். அவுட்டர் எபிடர்மிஸ், நெக்ஸ்ட் லேயர் ஹைப்போடர்மிஸ், அதுக்குள்ள கார்டெக்ஸ், கார்டெக்ஸ் முடிஞ்சோடனே எண்டோடர்மிஸ், எண்டோடர்மிஸ்க்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே பித்துன்னு சொல்லுவோம், ஸ்டீல்னு சொல்லுவோம். இதுல சென்டர் பார்ட் யாரு அப்படின்னா பித்து. கிளியர்மா? இது புரிஞ்சுதா? இந்த லேயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி இன்னுமே நம்ம பிரீஃபா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெம்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், லீவ்ஸ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரூட்ஸ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூனா யார் வருவா, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூனா யார் வருவா. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னாவே எல்லா செல்ஸும் ஒரே சைஸ், ஒரே ஷேப்பு, ஆல்மோஸ்ட் எல்லா செல்ஸும் பார்க்க சிமிலரா இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்தா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா first the meristematic cells undergoes division to form two cells. இந்த டூ செல்ஸ்ல ஒரு செல் வந்து என்னவா மாறும் அப்படின்னா பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறும், பெர்மனன்ட் செல்லா மாறும். இன்னொரு செல் வந்து என்னவா மாறும் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி காமிக்கும். மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கண்டினியூஸா நடக்கும். அப்போ ஒரு செல் வந்து பெர்மனன்ட் செல்லாவும், இன்னொரு செல் வந்து அகைன் இட் ஷோஸ் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி காமிக்கும். இப்ப எப்படி வந்து ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து ஒரு பெர்மனன்ட் செல்லா மாறுது அப்படின்னா இது வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஃபைபரா மாறி இருக்கு. ஃபைபர் கண்டெய்ன்ஸ் the lignin deposition இருக்கும், திக் செல் வால் இருக்கும், lignin deposition திக் செல் வால் இருக்கும். இன்னொன்னு உள்ள புரோட்டோபிளாசம் இஸ் லாஸ்ட். புரோட்டோபிளாசமே இல்ல அப்படின்னா that is dead cell. Then structure becomes thin, long and strong. இந்த செல் ரவுண்டா இருக்க செல் எலாங்கேட் ஆகி தின்னா லாங்கா ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஃபைபர்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆயிருக்கு. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூக்கு எக்ஸாம்பிள் யார் யார் அப்படின்னா parenchyma, collenchyma and sclerenchyma. இதோட டிஃபரன்சியேஷன்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ பாருங்கம்மா, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூனா என்ன? நான் இங்க என்ன சொன்னேன், ஒரே டைப் ஆஃப் செல்லு, ஆல்மோஸ்ட் எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னேன். ஆனா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட்னா என்ன அப்படின்னா ரெண்டு மூணு செல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு டிஷ்யூவா ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாவே two or more cells, different cells join to form one tissue. Permanent tissues are formed by more than one type of cell. Complex tissues க்கு example யார் யார் அப்படின்னா xylem and phloem. Xylem conducts water,
phloem conducts food. Plants கீழே ரூட்ஸ்ல இருந்து வாட்டர் தண்ணி அனுப்புது இல்ல, அந்த பைப் லைன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா xylem. ஃபுட்டை பாஸ் பண்ற அந்த லைனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா phloemனு சொல்லுவோம். ஓகே, இப்ப வாட்டர் கண்டக்ஷன் வந்து எப்பவுமே எந்த பக்கம் தான் நடக்கும் அப்படின்னா ரூட்ஸ்ல இருந்து எடுத்துதான் மேல் பகுதிக்கு அனுப்பும். ரூட்ஸ்ல இருந்து அப்சார்ப் பண்ணி மேல லீவ்ஸ்க்கு ஸ்டெம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்ப மேல லீவ்ஸ்ல இருந்து தண்ணி எடுத்து ரூட்ஸ்க்கு அனுப்புமா? நோ. ஆல்வேஸ் the xylem is moved in only one direction, that is towards upwards. அதனால xylem movement என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிடைரக்ஷனல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். whereas the phloem ஃபுட் வந்து கேரட்லாம் பாத்தீங்கன்னா லீவ்ஸ்ல ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ரூட்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் சீசன் வரும்போது ரூட்ஸ்ல இருக்க ஃபுட் வந்து திரும்ப இட் இஸ் அப்டேக்கன் பை த லீவ்ஸ். எப்ப அதால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாதோ அப்ப ஆல்ரெடி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபுட்டை லீவ்ஸ்க்கு ஸ்டெம்ஸ்க்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ரூட்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ரூட்ஸ்ல இருந்து திரும்பியும் மேல லீவ்ஸ்க்கு ஸ்டெம்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. மேலேயும் போலாம் கீழேயும் வரலாம். அப்ப எப்படி வேணாலும் மூவ் ஆகுறதால this shows the phloem shows bidirectional movement. The phloem shows bidirectional movement. The xylem is divided into the xylem tissue has having 4 types of cells, whereas the phloem contains 4 types of cells. இதை பத்தி இன்னும் பிரீஃபா the upcoming videosல பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.